அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ பட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக்ஸ் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம யாஸ்மின் விலாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் மொபைல் ஆப். இந்த ஆப்பில் வந்து டிட்டர்ஜென்ட்ஸ், ஹெல்த்தி, ஹைஜீனிக், வெல்கம் கிட், பியூட்டி கேர்ஸ் எல்லாமே கிடைக்கும். ரெடிமேட் ஃபுட்ஸ், ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னஸ் அண்ட் க்ளீனிங்னஸ் எல்லாமே கிடைக்கும். பேக்கரி ஸ்நாக்ஸ், ப்ரீவேஜஸ், பேபி கேர், குக்கிங் எசென்ஷியல், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ்லாம் கிடைக்கும். 20% ஆஃபில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிவாய் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். ஆர்கானிக் ரேஞ்ச் ஆஃப் இந்தியன் ஸ்பைசஸ் மட்டும்தாங்க. கண்டிப்பாக இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பைமோட் மொபைல் ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் கஸ்டர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கஸ்டர்ட் வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இதை பற்றி எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் வந்து இது வந்து ரம்ஜான் ஸ்பெஷலில் கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் செஞ்சு தான் ஆவாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஐஸ்கிரீமை விட ஐஸ்கிரீமையே மிஞ்சிடும் டேஸ்ட்டு தான் இந்த கஸ்டர்டை வந்து முதல்ல கஸ்டர்ட் பவுடரை இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சிட்டு நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் பால்லையோ தண்ணியிலையோ கலந்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். நல்லா ஒரு 2 லிட்டர் பால் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் வந்து கஸ்டர்டை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா வந்து இது வந்து கொஞ்சம் கெட்டியாக டைட்டனாக ஆகும், திக்கியாக இருக்கும். இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து 6 ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் பிடிக்காதவங்க கூட இது வந்து நல்லா சாப்பிட்ருவாங்க, ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் இருக்கிறதுனால. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க பசங்களுக்கு. இதில் வந்து பனானா, கிரேப்ஸ், போமோக்ரனேட், ஆப்பிள், டேட்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பொடிசாக வச்சுக்கோங்க. இது வந்து ஆப்பிள். இந்த மாதிரி கஸ்டர்டை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து இந்த டேட்ஸையும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். கீமியா டேட்ஸ் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பனானாவும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. டேட்ஸு, கிரேப்ஸு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல பனானாவை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்பிளை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பனானாவும் ஆப்பிளும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் டேட்ஸையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கிரேப்ஸையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கோங்க. க்ரீன் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ் உங்கள் விருப்பம் தான், எது வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு கிடைச்சது க்ரீன் கிரேப்ஸ் தான், அதனால் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் போமோக்ரனேட் வந்து ஒரு 4 போமோக்ரனேட்டை வந்து நான் உரித்து வச்சுருக்கேன். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக, மாஷல்லா. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆறி வச்சுருக்கோம்ல, இந்த பாலை எடுத்து கஸ்டர்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீமியாக டெக்ஸ்சராக ஐஸ்கிரீமை கூட மிஞ்சிடுங்க. சுகர் போட்டுகிட்டே நீங்கள் வந்து பாலில் கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இதை ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் இதுவாக இருக்கும், தண்ணியாக தான் தெரியும். ஆனால் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் சர்வ் பண்ணி சாப்பிட்டா க்ரீமியாக ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.